ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதா பார்க்க போகிறோம். சென்டரில் இருக்கிற லைனை நம்ம ஜீரோன்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற லைனை ஃபஸ்ட் லைன், அதுக்கு கீழே நம்ம செகண்ட் லைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சென்டரில் இருந்து தான் ஒர்க் பண்ணிகிட்டே வருவோம். நம்ம ஜரி த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கங்க. இப்போது ஜீரோவில் இருந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு அப்படியே த்ரெட்டை நம்ம கீழே இழுக்கணும். புரியுதுங்களா? ஜீரோவிலேருந்து ஃபஸ்ட்டுக்கு லாங் செயின் போட்டு த்ரெட்டை கீழே இழுத்து ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அந்த குட்டி லாக்கில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு அகைன் அதே மாதிரி த்ரெட்டை அப்படியே மேலே கொண்டு போகணும். அங்கேயும் நமக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். நாட் மாதிரி நமக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அதை ஒட்டி நம்ம ஒரு குட்டி லாக் வைக்கணும். இப்போ அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செயின் ஜீரோ, அதாவது ஜீரோ லைன்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செயின் போடணும். பாருங்கள், இந்த லைனில் கொஞ்சம் தள்ளி நம்ம ஒரு செயின் போடுறோம். இப்போ அந்த செயினில் இருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு த்ரெட்டை அப்படியே கீழே இழுக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். அந்த குட்டி லாக்கில் இருந்து இப்போது செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போடுறோம். அதை அப்படியே மேலே கொண்டு போய் நாட் மாதிரி கிடைக்கும். இப்போ அகைன் ஒரு குட்டி லாக். இப்போ அந்த குட்டி லாக்கில் இருந்து அகைன் மறுபடியும் ஜீரோ லைன்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செயின். அந்த செயினுக்கு மேலே இருக்க ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போடுறோம். அப்படியே த்ரெட்டை கீழே கொண்டு வர்றோம். இந்த செயினில் அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். இப்போ அந்த குட்டி லாக்கில் இருந்து செகண்ட் லைனுக்கு நம்ம ஒரு லாங் செயின் போடணும். இதை அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். இந்த மாதிரி சென்டரில் நமக்கு நாட் மாதிரி கிடைக்கணும். அகைன் மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செயின். இப்போ அந்த செயினுக்கு மேலே இருக்க லைனில் ஒரு லாங் செயின் போட்டு அப்படியே த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுக்கிறோம். இப்போ நமக்கு நாட் மாதிரி கிடைக்குது. அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அந்த குட்டி லாக்கில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின். இப்போ அகைன் மறுபடியும் த்ரெட்டை மேலே பிடிச்சி இழுக்கிறோம். அகைன் ஒரு சென்டரில் குட்டி லாக். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு லாங் செயின். அந்த செயினுக்கு மேலே ஒரு லாங் செயின் போடுறோம். அதை அப்படியே கீழே பிடிச்சு இழுக்கிறோம். கீழே இருக்க த்ரெட்டையும் நம்ம நீடில் வச்சுருக்க த்ரெட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே நமக்கு நாட் கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு குட்டி லாக் போட்டு அகைன் செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு அப்படியே த்ரெட்டை மேலே இழுத்தோன்னா நாட் கிடச்சிரும். ஒரு குட்டி லாக்.
பாருங்க, இங்கே ஒரு செயின் போடுறோம், அதுக்கு மேலே ஒரு லாங் செயின் போட்டு த்ரெட்டை அப்படியே கீழே இழுக்கிறோம், ஒரு குட்டி லாக். இப்போ கீழே செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு த்ரெட்டை அப்படியே கொண்டு போய் ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செயின், அதுக்கு மேலே இருக்க லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு த்ரெட்டை அப்படியே கீழே இழுக்கிறோம், ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். இப்போ செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின், அப்படியே த்ரெட்டை இழுக்கிறோம், ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செயின். இப்போ அந்த செயினில் இருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் போடுறோம், த்ரெட்டை அப்படியே கீழே இழுக்கிறோம், ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். அந்த குட்டி லாக்கில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின், அப்படியே த்ரெட்டை மேலே பிடிச்சி இழுக்கிறோம், ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துலையே நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கிளாத்துக்கு அடியில் இழுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் போட்டாச்சு. நீங்கள் இந்த மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். அண்ட் A4 சீட்டில் பாதி அளவுக்கு ஒரு இமேஜ் ஒர்க் எடுத்து எனக்கு ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.